அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு புதன் பகவானை பற்றி. இந்த புதன் பகவான் லக்னத்தில் இருந்தால் 12 லக்னங்களுக்கும் என்ன பலன், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். புதுசாக நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும், பயனுள்ள வீடியோவும் உங்களுடைய பார்வைக்கு வெகு விரைவில் வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சொல்லி, நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சில கேள்விகளுக்கு 505 ரூபாய் கட்டணமும், ஒரு முழு ஜாதகம் பார்க்க 1010 ரூபாய் கட்டணமும் நிர்ணயம் செஞ்சுருக்கிறோம். ஒரு நாளின் தொடக்கத்தில் நான் இங்கேயும் இந்த வெளியில் மீட்டிங் மாநாடுக்கு இங்கெல்லாம் போகாத பட்சத்தில் இங்கே இருக்கிற நாளில் நீங்கள் அந்த பேமெண்ட் காலையில் 9 to 10 போட்டுட்டீங்க அப்படின்னா அன்றைய தினமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை பார்த்து பலன் சொல்லப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த அழகான ஒரு வீடியோ பதிவுக்குள்ளார நம்ம இப்போ போகிறோம். சரி, புதன் பகவான் இவரும் சுபகிரகத்தினுடைய வரிசையில் தான் வருவார். முதல்ல குரு பகவானை சொல்லுவோம், சுபகிரகத்தில் சுக்கிர பகவானை சொல்லுவோம். அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனை சொல்லுவோம், பௌர்ணமி சந்திரனை சொல்லுவோம், வளர்பிறை சந்திரனை சொல்லுவோம். அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது தனித்த புதன். நல்லா கவனிங்க, தனித்த புதன் 12 லக்னங்களில் இருந்தால் என்ன பலன், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல புதனின் காரகத்துவங்களில் ஒரு சில விஷயம் நம்ம பார்த்துடலாம். புதன் அப்படின்னா உயிர் காரகத்துவத்தில் முதலில் தாய் மாமன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நண்பர், கணக்கு போடுவதில் வல்லவர், சரிங்களா, அக்கௌண்ட்ஸு, கால்குலேட்டரு, ப்ளூடூத்து, செல்ஃபோனு, தகவல் தொடர்பு பரிமாற்றம், சரிங்களா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சார்ந்த அத்தனையுமே, ஐடி ஃபீல்டு, செல்ஃபோனு, ஓகேங்களா, இது எல்லாமே புதன் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பாசி பயிர்வுக்குரிய ஒரு பயிராக வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வரின்னு வாங்குறாங்க பாருங்க, டேக்ஸ், இதெல்லாமே புதன் தான். ஜிஎஸ்டி, டேக்ஸு, இந்த ஓடிபி, இதெல்லாமே புதனுடைய அம்சத்தில் சொல்லலாம். வயல்வெளி சார்ந்த பகுதி, புத்தி கூர்மை, சரிங்களா, இதெல்லாமே புதன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒளிபெருக்கி, கம்யூனிகேஷன், இதெல்லாமே புதன் சொல்லலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கொரியர், அஞ்சலகம், போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்ல பாருங்க, அஞ்சலகம், தூது போகிறது, கடவுளில் கண்ணன் கிருஷ்ணன் 2 கடவுளுமே ஒன்று தான், மகாவிஷ்ணு தான். அதனுடைய அமைப்பு சொல்லுவாங்க. இந்த ஹரிங்கிற பேர் ஆரம்பிக்கிற ஊர் பேரெல்லாம் புதனுடைய ஆதிக்கத்துக்குள்ளார இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் இசை கடவுள். ஏன்னா கையில் புல்லாங்குழல் வச்சுட்டு இருப்பார் யாரு, கிருஷ்ணர். அப்போ அந்த புதன் தான் இசைக்கான கடவுள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரகத பச்சை, முக்கியமாக எங்கள் அம்மா மதுரை மீனாட்சி, இப்போ சித்திரை திருவிழா நடந்துட்டு இருக்கு. இந்த மதுரை மீனாட்சி முழுமையான புதன் அம்சம் பெற்ற ஒரு மகா பாக்யவதி, சரிங்களா. அவங்களும் இந்த புதனுடைய அம்சத்துக்குள்ளார தான் வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு சார்ந்த பணிகள், டெண்டர், சரிங்களா, அரசாங்க ஒப்பந்தங்கள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதில் வரும். இதில் புதனுடைய காரகத்துவங்களில் வரும் அப்படின்னு சொல்லலாம். சின்னத்திரை, சிறுகதை, நாடகம், டாக்குமெண்டேஷன், ஐடி கார்டு, ப்ரெஸ்ஸு, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, மார்க்கெட்டிங், ஓகேங்களா, எழுதுகோள், கெசட் ஆஃபீஸர், இவங்க எல்லாமே புதனுடைய ஆதிக்கத்தில் வருவாங்க. புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயம் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இருக்கிற கிரகங்களே புதனுக்கு மட்டும்தான் சார் கிரக காரகத்துவங்கள் அதிகம், வேறு எந்த கிரகத்துக்கும் இவ்வளவு இல்லை. இன்னும் வளரும், இன்னும் வளர்ந்து போயிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் அந்த புதனை பற்றி நம்ம முழுமையான ஒரு வீடியோ போடணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. சரி, பார்க்கலாம் வாங்க. இப்போது மேச லக்கணத்துக்கு புதன் தனித்து லக்கணத்தில் இருந்தால் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். லக்கணத்தில் புதன் இருந்தாவே அது திக்பலம், ரொம்ப சிறப்புன்னு அர்த்தம். ஆனால் நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவர் திக்பலம் அடைவது யோகம். நல்ல ஆதிபத்தியம் பெறாமல் திக்பலம் அடைவது அந்த ஆதிபத்தியத்தினுடைய அமைப்பை அதிகமாக வலிமையாக்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அமைப்பில் முதலில் நம்ம பார்க்கக்கூடிய லக்கணம் மேச லக்கணம். இந்த மேச லக்கணத்துக்கு அவர் 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் வருவார்.
அப்போ தனித்த புதன் மேச லக்கணத்தில் திக்பலம் பெற்றால் அதுதான் பலன். பக்கத்தில் சூரியனும் மற்ற கிரகங்களும் சேர்ந்து இருப்பதற்கு இந்த வீடியோ கிடையாது. ஓகே, லக்கணத்தில் புதன் மேச லக்கணம், அவர் 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதினு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதரம், தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இந்த சார்ந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் பூரா 3ஆம் இடம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம். 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு, வேலை, போட்டி தேர்வில் வெற்றி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய 6ஆம் பாவமாக இருக்கு. அப்போ 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியுமா இருந்து அந்த புதன் போய் லக்னத்தில் திக்பலம் பெறுவது நல்ல அமைப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவரின் காரகத்துவங்கள் அங்கே நல்லபடியாக வேலை செய்யும். இப்போ அதுக்கு தாங்க அவ்வளோ விஷயம் கொடுத்தேன். நான் சொன்னேன் இல்லைங்க ஒரு சில விஷயம், காரகத்துவங்கள் நல்லபடியாக வேலை செய்யும். நம்ம முதல்ல இந்த வீடியோ போட்ட உடனே புதனின் காரகத்துவங்கள் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கேன். அதுதான் காரகத்துவம். ஆதிபத்தியங்கிறது ஒரு லக்கணத்துக்கு அவர் எத்தனாம் இடத்தின் அதிபதியாக வராரு அது. அப்போ 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி வலுப்பெறுவது நல்லது அல்ல. ஆனால் புதன் மேச லக்கணத்தில் இருப்பது காரகத்துவ அளவில் ஓரளவுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக தரும். அந்த விஷயத்தில் மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணத்துக்கும் பார்த்துடலாம். ஏன்னா மேசத்துக்கும் அவர் 3, 6ஆம் அதிபதியாக வருவார். விருச்சிகத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியாக வருவார், 11ஆம் அதிபதியாக வருவார். சரிங்களா, செவ்வாயினுடைய இன்னொரு வீடு. இங்கே வந்து 8ஆம் அதிபதியாகி அவர் வந்து லக்னத்தில் திக்பலம் பெற்றிருப்பது, ஆயுள் ஸ்தானாதிபதி திக்பலம் பெற்றிருப்பது நன்மை. ஆயுள் தருவார், கஷ்டம், கண்டம், அவமானம் இதையும் சேர்த்தே கொடுப்பார். ஏன்னா அதுவும் 8ஆம் இடத்துல இருக்கு. சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் அதிபதி லாபத்தையும் அவர் தான் தருவார். சரிங்களா, ஆயுள், கண்டம், மரணாவஸ்தை, சரிங்களா, உறவுகள்ல இருந்து பிரிஞ்சு நிற்கிறது, எந்த உறவுகளோடையும் ஒத்து போகாத அந்த குணத்தையும் கொடுப்பாரு. விருச்சிக லக்கணத்தில் புதன் திக்பலம் பெறும்போது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் அவர் தான் கொடுத்தாகணும். அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணத்துக்கு புதன் வந்து லக்னத்தில் இருப்பது பல வகைகளில் நன்மை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் மேச லக்கணத்துக்கும் இந்த 2 லக்கணத்துக்கு அவர் திக்பலம் பெறும்போது அவருடைய காரகத்துவங்கள் மட்டும் ஓரளவுக்கு ஒரு 30% யோக பலனை தரும் அப்படிங்கிற சொல்வதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியாக வராரு. இந்த லக்கணத்துக்கு அவர் ஒரு வகையான யோகாதிபதி, ஏன்னா 5ஆம் இடங்கிறது வரதுனால. ஓகேங்களா, இந்த லக்கணத்துக்கு ரிஷப லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் 2க்குரியவர் 5க்குரியவர் லக்கணத்தில் வந்து திக்பலம் பெறும்போது இந்த 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்கு, சாதுரியமான பேச்சு, பேசி பிழைப்பு, அதாவது பேசுறதுனாலவே அவங்களுக்கு மூலதனம் வரக்கூடிய அமைப்பு, இந்த அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். அந்த 2ஆம் அதிபதி லக்னத்தில் திக்பலம் பெற்றிருப்பது மிக அபாரமான நல்ல பலன்களை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும். சுய தொழில் பண்ணாங்கன்னா அட்டகாசமான ஒரு அமைப்புக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியும் அவர் தான். இந்த ரிஷப லக்கணத்துக்கு அவர் 5ஆம் அதிபதியாக வரும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் திக்பலம் பெறுவார். அப்போ லக்னத்தில் திக்பலம் பெறக்கூடிய புதன் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான யோக பலன்களை தருவார், காதலை கொடுத்துருவார். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம். மிகப்பெரிய பெருமாள் பக்தர் சார். ரிஷப லக்கணத்துக்கு புதன் லக்னத்தில் வந்து திக்பலம் பண்ணும்போது மிகப்பெரிய வைணவ பக்தராக இருப்பார். பெருமாள்னு சொன்னால் அப்படியே கண்ணில் தண்ணி பொத்துக்கிட்டு வரும். அந்த மாதிரி அவர் மேலே, ஒரு சாமி மேலே, அந்த பெருமாள் மேலே ரொம்ப ஒரு விசுவாசமான ஒரு அமைப்பாக இருப்பார். அவர் எண்ணிய செயல்கள் ஈடேறும், காதல் வந்து சக்ஸஸ் ஆகும், தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி விஷயம்லாம் நல்ல ஒரு அமைப்புக்கு வரும். முன்னோருடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக அவருக்கு வந்து கிடைக்கும். ரிஷப லக்கணத்துக்கு லக்கணத்தில் புதன் திக்பலம் பெற்று இருப்பது அருமையான நல்ல பலன். கண்டிப்பாக இது வந்து 80லேருந்து 100% நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னொரு லக்கணம் வந்து அவருடைய இன்னொரு வீடு வந்து சுக்கரனுடைய இன்னொரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணம். இந்த துலாம் லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி. இங்கேயும் இந்த லக்கணத்துக்கு அவர் ஒரு திரிகோணத்துக்கு வந்துடுறாரு. அப்போது 9ஆம் அதிபதி லக்கணத்தில் வந்து திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த ரிஷப லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி லக்கணத்தில் வந்து திக்பலம் பெறும்போது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை வேற லெவலுக்கு போயிடும். அதை நாங்கள் சொல்ல விட்டுட்டேன், இப்போ சொல்கிறேன். அதே மாதிரி துலாம் லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி வந்து லக்கணத்தில் திக்பலம் பெறும்போது தகப்பனாருக்கும் அந்த ஜாதகருக்குமான உறவு சிறப்பாக இருக்கும். தகப்பனாருடைய சொத்து, தகப்பனாருடைய ஆசீர்வாதம், தகப்பனார் சம்பாரித்து வச்சக்கூடிய அவ்வளோ விஷயமும் இந்த ஜாதகருக்கு வந்து சேரும். பெயர், புகழ், பாக்கியம் பூரா இந்த ஜாதகருக்கு துலாம் லக்கணத்துக்குள்ள புதன் திக்பலம் பெற்றிருக்கும் போது அழகாக தேடி வந்து சிறப்பான ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவரே 12ஆம் அதிபதி விரையாதிபதியாகவும் வராரு அப்படின்னா விரையாதிபதியை தன்னுடைய தன்மையை குறைவான அளவிலும் 9ஆம் இடத்தினுடைய பலனை அதிகமாக அளவு தருவார். இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், 70% 9ஆம் இடமான நல்ல பலன்களையும்
12ஆம் இடத்தினுடைய பலன்களை வந்து 30% ஒரு ஒரு மாதிரியான பலன். 12ஆம் இடங்கிறது என்ன, வெளியூர் வெளிமாநில நகர்த்தி உங்களுக்கு அதன் மூலம் பெயர் புகழ் பாக்கியத்தை வந்து உருவாக்கி தருவார், அல்லது ஒரு விரயத்தை கொடுத்த பிறகு தந்தையுடைய சொத்துக்களோ தந்தை சார்ந்த விஷயங்களோ அனுபவிக்க வைப்பார் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ துலாம் லக்னம் பார்த்தாச்சு. சரி, அதுக்கடுத்து மிதுன லக்னம், அவருடைய லக்னத்துக்கே வருவோம். மிதுன லக்னத்தில் புதன் திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக அருமையான பலன். அவர் 4ஆம் அதிபதியாக இருந்தாலும் கேந்திராதிபதி தோஷமாக இருந்தாலும் தன்னுடைய லக்னத்துக்கு தானே எப்போவுமே எந்த கிரகமும் கேந்திராதிபதி தோஷத்தை செய்யாது. சரிங்களா? இந்த லக்னத்துக்கு கேந்திராதிபதி செய்யக்கூடிய தோஷத்தை செய்யக்கூடிய கிரகம் வேற ஒரு கிரகம். அப்போ 1ஆம் அதிபதி லக்னத்தில் புதன் திக்பலம் பெற்று இருப்பது மிதுனத்துக்கு அவருடைய லக்னங்கிறது நம்ம சார்ந்த புகழ், கௌரவம், சுயமரியாதை, நம்மளுடைய உடல்நிலை, ஆரோக்கியம், இதனை சார்ந்த அத்தனை விஷயங்களும் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் அவரும் லக்னத்தில் வந்து திக்பலம் பெற்றிருக்கும்போது வீடு, மனை, வாகனம், தாய், இவர் சம்பாரித்து வாங்கக்கூடிய சொத்து இதெல்லாம் மிக ஒரு சிறப்பான ஒரு முறையில் அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, இப்போ மிதுன லக்னம் பார்த்தாச்சு, கன்னி லக்னம் பார்த்தாச்சு. அடுத்து கன்னி லக்னத்துக்கு போகிறோம். கன்னி லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதி 10ஆம் அதிபதியாக வருவார். கன்னி லக்னத்துக்கு புதன் லக்னத்தில் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு மிக அபாரமான அமைப்பு. சரிங்களா? புதனின் காரகத்துவங்கள் நம்ம முன்னாடி வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த இடத்துல சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஜோதிடத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு பற்று இருக்கும். மிகப்பெரிய ஜோதிடர் ஆகிறதெல்லாம் இந்த கன்னி லக்னத்தில் புதன் திக்பலம் பெற்று இருப்பவங்க தான். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னத்தினுடைய தன்மை அதிகமாகும். முன்னாடி மிதுன லக்னத்துக்கு சொன்ன மாதிரி தான் சுயமரியாதை, கௌரவம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம்லாம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து அவரே 10ஆம் இடத்துக்கு அதிபதி. முதல்ல தொழிலுக்காக கொஞ்சம் சிரமப்பட்டாலும் அதற்கு பிறகு ஒரு தொழில் பர்மனெண்ட்டாக ஒரு தொழில் வந்து இவங்களுக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். புதன் வந்து 10ஆம் இடத்துக்கும் அவரே அதிபதியினால் ரொம்ப ரொம்ப உயர் ரக உணவுகள் தான் சார் சாப்பிடுவார். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு கன்னி லக்னத்தில் பிறந்து திக்பலம் புதன் மட்டும் லக்னத்தில் திக்பலம் பெற்ற கிரகம். அந்த வீட்டில் அவர் ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம் அந்த கான்செப்டுக்குள்ளார நம்ம வரல. லக்னத்தில் புதன் அதை மட்டும்தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இங்கே கூடுதலாக அவர் ஒரு வீட்டில் இருப்பார். அப்போ அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்னி லக்னம், புதன் மட்டும் லக்னத்தில் திக்பலம் பெற்று இருப்பவர் ராஜா தான் சார். ராஜா மாதிரியெல்லாம் வாழ்றாருன்னு சொல்லுவார், ராஜாவாகவே வாழ்றாரு. சரிங்களா? நல்ல ஒரு சிறப்பு தொழில். நான் முதல்ல சொன்ன மாதிரிங்க, பச்சைங்களை கையெழுத்து போடுவார். ஒரு கிட்டத்தட்ட IAS ஈக்குவலான ஒரு போஸ்ட்டில் இருக்கிறார். மிக அபாரமான ஒரு யோகம். ஓகேங்களா? அப்போ கன்னி லக்னத்துக்கு புதன் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோகம். அவரே லக்னாதிபதி 10ஆம் அதிபதியாக வரனால 2 வீட்டினுடைய காரகத்துவத்தையும் மிகவும் ஆதிபத்தியத்தையும் மிக சிறப்பாக செய்வார். புதனின் காரகத்துவங்கள் இங்கே மிக இயல்பான முறையில் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு வந்து புதன் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனுசு லக்னத்துக்கு வந்து அவரே 7ஆம் அதிபதியும் வருவார், 10ஆம் அதிபதியும் வருவார். இங்கே கேந்திராதிபதி தோஷம் வந்து வேலை செய்யுமா அப்படின்னா நல்லா கவனிங்க, 30% தான் வேலை செய்யும், 70% வேலை செய்யாது. ஏன்னா தனித்த புதன் லக்னத்தில் திக்பலம் பெறும்போது அந்த பாவத்தினுடைய தன்மையை நன்மையாகவே செய்வார். ஆனால் இங்கே அவர் முழு சுபத்தன்மையோடு இருக்கக்கூடாது. எங்கேயாவது இருந்து செவ்வாயை வர வந்து 4ஆம் பார்வையாக பார்க்கணும், சனி எங்கேயாவது இருந்து 10ஆம் பார்வையாக வர பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 7, 10ஆம் இடத்தினுடைய தன்மையை இவர் இங்கே கொஞ்சம் மாற்றி செய்வார், நல்லபடியாக செய்வார். தனுசு லக்னத்தில் புதன் மட்டும் திக்பலம் பெற்று வேறு எந்த கிரகத்தின் தொடர்பு இல்லாத போது புதனின் காரகத்துவங்கள் அதிகமாகவும் அந்த கிரகத்தினுடைய 7, 10ஆம் ஆதிபத்தியம் அது ரொம்ப அதிகமாகி போய் 7ஆம் இடமான திருமணம், நண்பர்கள், கூட்டு தொழில், 2வது குழந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை உருவாக்கிடும் அப்படின்னு சொல்லலாம். அது கூட 30% தான். அதனால தான் அந்த சதவீதம் முன்னாடியே சொன்னேன். அதே மாதிரி 10ஆம் இடத்தினுடைய அதிபதியும் அவரே தான் வருவார். தொழில், சரிங்களா, உயர் ரக உணவுகள், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தின் அதிபதியாக வரக்கூடிய புதன் வந்து லக்னத்தில் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்திற்கு அது நல்ல பலன், ஆனால் 7ஆம் இடத்துக்கு அது நல்ல பலன் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். சரிங்களா? தனுசு லக்னத்தில் புதன் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு இதுவும் ஓரளவுக்கு நன்மையை வந்து குடும்பம் வரைக்கும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன லக்னம். மீன லக்னத்துக்கு அவர் வந்து 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி. இங்கே 4ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு முறையில் வந்து பாதகம் செய்ய மாட்டார், ஆனால் 7ஆம் அதிபதி அப்படிங்கிற முறையில் இங்கே வந்து பாதகம் செய்வார். ஏன்னா அந்த இடத்துல ஒரு நீச்சம் அடைஞ்சு அதன் பிறகு திக்பலம் அடையிறதுனால தான் இந்த பலன். அப்போ தாய் வழி உறவுகள், சொத்து, வீடு, மனை, வாகனம் இதிலெல்லாம் ஒரு பிரச்சனையை கொடுத்தது பிறகு யோகத்தை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் 7ஆம் அதிபதியாக வருவார்.
பார்த்த பொண்ணெல்லாம் பிடிக்காது. முதல்ல போய் ஒரு பொண்ணை பார்த்துருப்பாரு, அந்த பொண்ணு தான் கடைசியில் ஒரு செட் ஆகிருக்கும். இல்லாட்டி அந்த பெண் இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட பேர் இருக்கிற இன்னொரு பெண்ணு ஒரு செட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீன லக்கணத்துக்கும் புதன் வந்து ஒரு பெரிய அளவில் தோஷங்களை செய்வது இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து யோகாதிபதி. எப்படி? 6ஆம் அதிபதியும் வருவார், 9ஆம் அதிபதியும் வருவார் லக்னத்தில் திக்பலம் பெறுவது. அப்போ 6, 9ஆம் அதிபதி திக்பலம் பெறுவது நல்லது. 9ஆம் அதிபதி லக்னத்தில் திக்பலம் பெறுவது பெயர், புகழ், பாக்கியம், தந்தையாருடைய கௌரவம், தந்தையாருடைய மரியாதை, தந்தையாரால் குழந்தைங்க ஜாதகர் வரக்கூடிய ஆதாயம், இதை அனைத்தையும் சொல்லும், சிறப்பாக இருக்கும். ஆனால் அவரே 6ஆம் அதிபதியாகி வரும்போது பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதிங்கிறது நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு, வேலை சார்ந்த இந்த 6 விஷயத்தையும் சேர்த்தே செஞ்சிடும். ஒரு நல்ல ஆதிபத்தியமும் ஒரு தீய ஆதிபத்தியமும் இருக்கும்போது ரெண்டையுமே கலந்து தான் அவங்க வந்து செய்வாங்க. ஆனால் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஆதிபத்திய பலன் ஒரு 10% கூடுதலாக தான் இருக்குது. கெட்ட ஆதிபத்திய பலன் ஒரு 20%, 10% கம்மியாக தான் இது வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா கும்ப லக்கணம். இந்த கும்ப லக்கணத்துக்கு அவர் வந்து 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதிங்கிறபோது ரிஷப லக்கணத்துக்கு சொன்னாதான் குழந்தைங்களால் முன்னேற்றம் இருக்கும். குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் ஜாதகர் ஒரு உயர் நிலைக்கு போவார், அல்லது குலதெய்வம் கோயிலில் போய் அடிக்கடி கும்பிட உயரத்துக்கு போவார். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது. காதல் நிறைவேறும், மனதில் தோணக்கூடிய அத்தனை ஆசைகளும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப புத்திசாலியான மனிதராக இருப்பார். சரிங்களா? நிறைய படிப்பு படித்து நிறைய நாலேஜ் வச்சுருக்கிறவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு அவர் 8ஆம் அதிபதியும் அவர் தான் வருவார். ஆயில், மரணம், விபத்து, திடீர் கண்டம், திடீர் அதிர்ஷ்டம், இதையும் அவர் தான் கொடுப்பாரு. இதுவும் இந்த கும்ப லக்கணத்துக்கு நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் கும்ப லக்கணத்தில் புதன் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% நன்மையான பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீருது அப்படின்னு சொல்லலாம். சரி, எஞ்சிய 2 லக்கணங்கள் இருக்குது. அதில் சிம்ம லக்கணம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிம்ம லக்கணத்துக்கு அவர் வந்து லக்னாதிபதியான சூரியனுக்கு சமமான கிரகம். இவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு சிம்மம். அந்த வீட்டில் அவர் திக்பலம் பெறும்போது புதனின் காரகத்துவங்கள் அத்தனையும் அங்கே முழுவதுமாக அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும், அப்படியே அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும். சரிங்களா? அவரே இந்த சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியும் வருவார். தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த விஷயம்லாம் ரொம்ப அழகாக எளிதில் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவார். ரொம்ப ஒரு நல்ல பலனை வந்து இங்கே கொடுத்துருவார் சிம்ம லக்கணத்துக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி மூத்த சகோதர ஸ்தானம், பேங்க் பேலன்ஸு, பெரிய லாபம், தன லாபம், இதை சார்ந்த அத்தனை விஷயமும் இந்த சிம்ம லக்கணத்துக்கு புதன் திக்பலம் பெறும்போது அருமையான ஒரு யோக பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். கடைசியில் கடக லக்கணம். இங்கே தான் சார் புதனுக்கு தலைவலியே. இந்த ஒரு வீட்டில் தான் அவர் ரொம்ப அப்செட் ஆகிடுவார். ஐயோ போடா அப்படின்ட்டு. ஏன்னா புதன் வந்து சார் புதனை எல்லாருமே ஒரு மாதிரியாகவே பேசுகிறோம். ரெட்டைத்தன்மை அப்படி இப்படி. எந்த ராசிக்கு தான் சார் இங்கே ரெட்டைத்தன்மை இல்லை? எல்லா ராசியுமே ரெட்டைத்தன்மையோடு தான் இருக்கிறாங்க. புதன் மட்டும் எங்கே சார் ரெட்டைத்தன்மை? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். புதன்கிற கிரகம் அது வந்து ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத அந்த 2 கெட்ட நிலைமையில் அவர் இருக்கிறனால தான் அவருக்கு அந்த 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 குணத்தை வச்சாங்க. புரியுதுங்களா? அதில் இன்னொரு கதையும் வந்து சொல்லப்பட்டது. அதாவது என்ன அப்படின்னா, புதன் வந்து ரொம்ப அழகாக இருப்பார். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த தேவதைகள்லாம் வந்து புதன்கிட்ட காதலை சொல்லும்போது அவங்க காதலை உதாசனப்படுத்திடுவார். அதில் அந்த தேவதைகள்லாம் கோவப்பட்டு விட்ட சாபத்தின் வழியாக தான் அவர் திருநங்கையாக மாறியிருக்காரு. இதுவும் 2 டபுள் விஷயம் தானே. ஆணாக இருக்கிறவருக்கு பெண்ணும் மாதிரி, பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு ஆணாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் புதனை எடுத்து சொல்லுங்கள். ரெட்டைத்தன்மை, ரெட்டை பேச்சு, இப்படியே தான் எல்லாருமே ஜோதிடத்தை வந்து பேசி இது பண்ணுறீங்க. ஆனால் புதன் அப்படி கிடையாது. சரிங்களா? கடக லக்கணத்தில் புதன் இருக்கும்போது ஏன் அங்கே ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா, அவருக்கு பிடிக்காத வீடு கடகம். தன்னுடைய தகப்பனாருடைய வீடு அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு சார், கடகத்தில் புதன் திக்பலம் பெற்று இருக்கும்போது நிறைய குழந்தைங்க இன்னமும் பேசாமல் இருக்குது. 17, 18 வயசு வாய் கூட இன்னும் பேச்சு சரியாக வரல. பேசுகிறாங்க, ஆனால் சரியாக பேச முடியல. புதன் பேச்சுக்கான கிரகம் இல்லைங்களா? பேச முடியல. அதே மாதிரி அவங்க பேரில் இது வரைக்கும் ஒரு டாக்குமெண்டேஷன் வாங்க முடியல, ஒரு பத்திரப்பதிவு பண்ண முடியல. கடகத்தில் புதன் இருப்பவர்களுக்கு வந்து சார் இன்னொரு விஷயமும், இந்த கடகத்தில் புதன் இருக்கிற நிறைய பேருக்கு இன்னமும் திருமணம் ஆகலை. என் அனுபவத்தில் ஒரு 150 ஜாதகத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா காலபுருஷனுக்கு அவர் 3ஆம் அதிபதி. தைரியம், வீரியம் இதை கொடுக்கக்கூடிய கிரகம் அவரு தான் காலபுருஷனுக்கு. அப்போ அந்த கிரகத்தினுடைய ஒரு ஆசீர்வாதம் வேணும்ல நமக்கு திருமணத்தின் போது. இப்போ கடகத்தில் புதன் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. அந்த அளவில் 3ஆம் அதிபதியான விஷயம் வந்து தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் சார்ந்த விஷயங்கள் வந்து அங்கே திக்பலம் பெறும். ஆனால் அது ஒரு 30% தான் அங்கே ஒரு பலனை தரும். மீதி 70% நெகட்டிவ் பலனை தான் தரும். ஏன்னா அவர் எரிச்சலோடு இருப்பார் அந்த வீட்டில்.
அவருக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. மேச விருச்சிகத்தை விட அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு வீடு கடகம், நீச்சத்தை விட. அப்போ அந்த அமைப்பில் எங்கள் கடகத்தில் புதன் இருக்கும்போது ஒரு மாதிரியான பலன் தான் நடக்கும். சரி, அவரே 12ஆம் அதிபதியாக வருவார், இஷ்டத்துக்கு விரயத்தை தூக்கி அள்ளி விட்டுருவார். ஓகேங்களா? இந்த அமைப்பு தான் இந்த 12 லக்னங்களுக்கும் புதன் திக்பலம் பெற்று தனித்து இருக்கும்போது நடக்கும். மற்ற எந்த கிரகங்களுடைய கோர்வை இதெல்லாம் நம்ம சேர்க்கல. பொதுவாக இந்த மாதிரி நம்ம வந்து பேசியிருக்கோம். நேயர்களே, வாடிக்கையாளரே, நம்மளுடைய வியூவர்ஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த அழகான வீடியோ பதிவை பிடிக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். எல்லாம் வல்ல மதுரை மீனாட்சி அம்மன் அருள் பெற்று எல்லாரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.